ராமராமா சனிக்கிழமை 23ஆம் தேதி மே மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி சப்தமி திதி கார்த்தால 11 மணி 11 நிமிஷம் வரை, பின்பு அஷ்டமி திதி ஆயில்ய நட்சத்திரம் கார்த்தால 7 மணி 56 நிமிஷம் வரை உள்ளது, பின்பு மகா நட்சத்திரம் துருவயோக வணிஜ கரணம். ராகு காலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. வைராக்கியம் என்றால் என்ன? வைராக்கியம் அப்படின்னா விராகஸ்ய பாவகா. ராகா அப்படின்னா ஆசைக்கு பேரு. ராகா பாவகா ஆசை அற்று இருக்கிறது, ஆசை இல்லாதது, இல்லாத நிலை, அதாவது ஆசையினுடைய அபாவம், ஆசை இல்லாதது அப்படிங்கிறது தான் விராகம்னு பேரு. இந்த விராகத்தினுடைய பாவம், அதாவது ஆசை அற்ற நிலை, இதற்கு தான் வைராக்கியம் அப்படின்னு பேரு. நமக்கு பல வஸ்துக்கள்ல ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு காஃபி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா, இந்த காஃபி சாப்பிடணுங்கிற ஆசைய விட்டுட்டாருன்னு வச்சுங்கோ, அப்ப அந்த வைராக்கியம் அவருக்கு இருக்கு. எப்படி அந்த வைராக்கியம் வரணும் அப்படின்னா, அந்த வைராக்கியம் ஏதோ கோபத்தினால வந்தா போராது. இல்ல சில பேருக்கு உடம்பு முடியாததுனாலையும் வரும். ஜுரம் வந்துடுத்து, காஃபியை சாப்பிட்டா கசக்கிறது, அப்ப வைராக்கியம் வந்துடுத்தான்னா அந்த காஃபி சாப்பிடணுங்கிற ஆசை அற்ற அந்த நிலை அந்த அவனுக்கு இருக்கு. ஆனா அந்த வைராக்கியம் உபயோகமற்றது. ஒருவனுக்கு வைராக்கியம் எதற்கு தேவை அப்படின்னா, வைராக்கியம் அவனை இன்னும் மேல்நிலைக்கு கொண்டு போகணும் இல்லையா? விவேகம், வைராக்கியம், சமதமாதி சம்பத்து, முமுட்சுத்துவம்னு 4 சாதனங்களை சொல்லுவா. வேதாந்த சாஸ்திரத்துல சாதன சதுஷ்டயம்னு பேர் இருக்கு. இந்த வைராக்கியமானது விவேகத்திலிருந்து வந்த வைராக்கியமாக இருக்கணும். இதுதான் உண்மை, இது உண்மை இல்லை, இதுதான் நம்மளுக்கு வாஸ்தவமான சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இது பொய், இதுதான் உண்மை, இது அனிர்தம் அப்படிங்கிற, இதுதான் நித்தியம், இது அனித்தியம் அப்படிங்கிற அந்த விவேகம் இருக்கே, தெரிஞ்சுக்கிறது. அது அப்புறமாக அந்த பொய்யான வஸ்துக்கள்ல, அனித்தியமான வஸ்துக்கள்ல இவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆசை போகணும். அப்படி இந்த கிரமமாக அது போனாதான், வந்தாதான், அந்த வைராக்கியம் வந்தாதான் அது நிலைச்சு நிற்கும். அதனாலதான் இந்த விஷய சுகங்கள்ல இருக்கக்கூடியதான தோஷத்தை மறுபடியும் 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 சிந்தனை பண்ணி, அதுல இவ்வளவு தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத சிந்தனை பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய ஆசை போச்சுன்னா மறுபடியும் அதுல ஆசை வராது. அப்படி சாஸ்திரங்கள் சொல்லும். இல்ல கோபத்துல நம்மளுக்கு திடீர்னு வைராக்கியம் வந்துருத்து. சில பேருக்கு ஆத்துக்காரி டயத்துக்கு காஃபி கொடுக்கல அப்படின்னு கோபிச்சுண்டு ஒருத்தன் இல்லறத்துல இருக்கக்கூடியவன் டயத்துக்கு காஃபி குடிக்கலன்னு கோச்சுண்டு போய் சன்னியாசம் வாங்கிட்டானோ, காவி வெட்டி எடுத்து கட்டின்ட்டானோ, காவி வெட்டி எடுத்து கட்டிட்டு தண்டத்தை வாங்கிட்டான். உடனே என்ன பண்ணா ஆத்துக்காரி, அவ பந்துக்களுக்கிட்டெல்லாம் சொல்லி எல்லாருமா சேர்ந்து போய், அச்சச்சோ இனிமேல் நான் அவளை டயத்துக்கு காஃபி கொடுத்துட சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்கோ, நமஸ்காரம் பண்ண சொல்றேன், வந்துருங்கோ அப்படின்னு எல்லாரும் சொன்னா சரின்னு திரும்பி வெள்ளை வேட்டையை கட்டின்னு வந்துட்டானோ. இப்படி ஆயிடும் இந்த அரோகர வைராக்கியம். அப்படிலாம் இல்லாம சரியான ஒரு முறையில இந்த வைராக்கியம் வந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு முக்திக்கு வழியாக இருக்கும். ஆமா.